முதல் கிணறு புக்பாக்ஸால் மறுமுறை கூறப்பட்டது. ஒரு காலத்தில் ஒரு ஏரியை சுற்றி ஒரு சிறிய ராஜ்யம் இருந்தது. ஒரு சுட்டரிக்கும் கோடை காலத்தில் மழையே பெய்யாததால் அந்த ஏரி காய்ந்து விட்டது. மக்கள் கவலை அடைந்து மன்னரை அணுகினர். வெகு நாட்கள் மழை பெய்யாததால் எங்களுடைய நிலமெல்லாம் வறட்சியில் காய்ந்திருக்கிறது என்று விவசாயிகள் முறையிட்டனர். பிடிப்பதற்கு மீன்களும் இல்லை. நாங்கள் எப்படி வாழ்வது என்று மீனவர்கள் முறையிட்டனர். எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுங்கள் அரசே என்று பெண்கள் வற்புறுத்தி வேண்டினர். குழந்தைகளும் தாகத்தில் கதறினர். அரசர் தம் 4 தளபதிகளை தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி வர எல்லா திசைக்கும் அனுப்பினார். முதல் தளபதி சூரியன் உதிக்கும் கிழக்கு திசையை நோக்கி சென்றார். இரண்டாவது தளபதி அனலும் தூசும் நிறைந்த தெற்கு திசையை நோக்கி சென்றார். மூன்றாவது தளபதி சூரியன் அஸ்தமிக்கும் மேற்கு திசையை நோக்கி சென்றார். நான்காவது தளபதி வடக்கு திசையில் உள்ள நட்சத்திரத்தை நோக்கி சென்றார். அவர்கள் பகலும் இரவுமாய், இரவும் பகலுமாய் உயரத்திலும் பள்ளத்திலும் தேடினார்கள். எல்லா இடத்திலும் தேடினர். ஆனால் பலனில்லாமல் போயிற்று. அத்தளபதிகளில் 3 வெறும் கையுடன் திரும்பினர். ஆனால் எந்த தளபதி வடக்கை நோக்கி சென்றாரோ அவர் அரசரை ஏமாற்றக்கூடாது என்று உறுதியுடன் இருந்தார். ஒரு குளிர்ந்த மலைப்பகுதியில் உள்ள கிராமத்தை கடைசியில் அடைந்தார். அந்த மலையடிவாரத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த போது ஒரு மூதாட்டி அங்கே வந்து அவர் பக்கத்தில் அமர்ந்தாள். அந்த தளபதி வான விளிம்பை காட்டி சொன்னார், நான் ஒரு அழகான ராஜ்யத்தை சேர்ந்தவன். அங்கே 1 வருடமாக மழையே பெய்யவில்லை. உங்களால் எனக்கு தண்ணீர் இருக்கும் இடத்தை காட்ட உதவ முடியுமா? அதற்கு அந்த மூதாட்டி நகர்ந்து கொண்டு தளபதியை மலைக்கு மேலே உள்ள ஒரு குகைக்குள்ளே தன்னை பின்தொடரச் செய்தாள். எங்கள் நாட்டிலும் கூட எங்களுக்கு தண்ணீர் இல்லை என்று சொன்னாள். பிறகு குகையில் உள்ள பனிக்கட்டியை காட்டி மேலும் அவள், இதை நாங்கள் பனிக்கட்டி என சொல்லுவோம். இதை கொஞ்சம் எடுத்து செல்லுங்கள். உங்கள் ராஜ்யம் இனி என்றுமே தாகத்தில் தவிக்காது என்று கூறினாள். தளபதியும் ஒரு பெரிய பனித்துண்டை உடைத்து அவருடைய குதிரை வண்டியில் ஏற்றி தன் நாட்டிற்கு விரைந்து சென்றார். அவர் தர்பாரை அடைவதற்குள் அப்பெரிய பனிக்கட்டி கரைந்து ஒரு சிறிய துண்டு பனிக்கட்டியாக ஆனது. தர்பாரில் யாரும் இதுவரை பனிக்கட்டியை பார்த்ததே இல்லை. அதனால் எல்லோரும் அதை ஆச்சரியத்துடன் உற்று பார்த்தனர். இது தண்ணீரின் விதையாக இருக்க வேண்டும் என்று ஒரு மந்திரி அதை பார்த்து வியந்தார். அரசரும் அந்த தண்ணீரின் விதையை உடனே விதைக்க சொல்லி உத்தரவிட்டார். அதற்காக விவசாயிகள் குழி தோண்டும் பொழுது அந்த கட்டி வெயிலினால் கரைந்து மேலும் சிறிதானது. அவர்கள் துரிதமாக அந்த விதையை அந்த குழியில் போட்டனர். ஆனால் மண்ணை மூடுவதற்கு முன்பே அது மறைந்து விட்டது. இதை பார்த்த அவ்விவசாயிகள்
குழப்பமும் கவலையும் அடைந்தனர். அவர்கள் அந்த நிலத்தை மிக மிக ஆழமாக இரவு முழுவதும் அந்த விசித்திர விதையை தேடி தோண்டினர். விடியற்காலையில் அக்குழியை சுற்றி விவசாயிகள் ஆழ்ந்து உறங்குவதை அரசர் கண்டார். ஆவலுடன் குழியின் உள்ளே எட்டி பார்த்து ஆச்சரியத்துடன் குரல் கொடுத்தார். எழுந்திருங்கள் என் அருமை மக்களே, தண்ணீரின் விதை முளைத்து விட்டது. அக்குழியிலே தண்ணீர் இருக்கிறது. இவ்வாறுதான் முதலில் கிணறு தோன்றியது.